எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய ஆண்டவர் நல்லவர். என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. பாஸ்டர் நம்முடைய தலைமை போதகர் இங்கே செய்தியை பகிர்ந்து கொள்ள சொன்ன உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம நல்ல சமாரி நைக்கத்தில் எல்லாருக்கும் இப்படி ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர்கிட்ட இந்த கார்டு இருக்குது? தூக்கி காட்ட சொல்லலை. கார்டு இருக்கவங்களாம் வந்து கை வைத்து சொல்லுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக கொடுத்தப்ப டிசம்பர் 31, 24 வரைக்கும் அது செல்லுபடி ஆகும்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள். இந்த ரினியூவலை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். கார்டை ரினியூ பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு என்ன உண்டாகணும்? ரினியூவல். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ரினியூவல். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு நாள் எடுத்து பார்த்தாக்கா என்னுடைய லைசன்ஸ் முடிந்து போய் 1 மந்த் ஆகிருக்கு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது? நிறைய பேருக்கு. அதாவது அடுத்த 10 ஆண்டுகள் முடியும் பொழுது உங்களுக்கு லைசன்ஸ் முடியும்னு எழுதி கொடுத்துருப்பேன். இப்போ 10 ஆண்டு மாற்றிட்டேன். திடீர்னு என்னுடைய பிறந்த நாளைக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்து கழிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எங்கேயோ வெளியே போனோம். அன்றைக்குள்ள ஐடி கார்டை காண சரின்னு எடுத்து பார்த்தாக்கா போன மாதமே முடிஞ்சு போயிடுச்சு. 1 மாதம்னா பரவாயில்ல. என்னுடைய மனைவிக்கு 2 வருஷம் கழித்து தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க லைசன்ஸ். அப்புறம் அதை கொடுத்து வச்சா கொடுத்தவர் தொலைச்சிட்டார். நடுவில் கொரோனா வந்துருச்சு. அப்புறமா அந்த பழைய லைசன்ஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாயிடுச்சு. அதாவது குறித்த நேரத்தில் ரினியூ பண்ணலைன்னா, ஹல்லேலூயா, அதை ரினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், லைசன்ஸாக இருக்கலாம். ஒரு அதாவது முடிகிறதுக்கு முன்னால் ரினியூ பண்ணிட்டா ரொம்ப நல்லது. முடிஞ்சு ஒரு 1-2 மந்த்ஸில் பண்ணிட்டா பரவாயில்ல. 1 இயருக்கு அப்புறம் பண்ணால் பயங்கரமான ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ இந்த நமக்கு இருக்கிற நம்ம ஸ்தாபனத்தின் பேர் நல்ல சமாரியன் ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூ பண்ணுறதுக்காக நம்ம தலைமை போதகர் இங்கே கூப்பிட்றாங்க. 1 வருஷம் வரலைனாக்கா ரினியூவல் ரொம்ப கஷ்டமாயிடும். சுத்தமாக வரவே இல்லைனாக்கா எக்ஸ்பைரி வெள்ளச்சிப்பில் உட்காந்துருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு 5 காரியங்களை நமக்கு ரினியூவல் வரணும். தேவ ஊழியர்களாகி நமக்கு என்று சொல்லி குறித்து வந்திருக்கு. நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட டைமில் ஒரே ஒரு 5 ஏரியாஸ் ஆஃப் ரினியூவல் இன்றைக்கி நம்ம பேசணும். எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். எனக்கு நல்லா ஜெபிக்கிறதுக்கு இந்த நாட்களில் வரும்பொழுது முடிந்து திரும்பி வெளியே போகும்பொழுது எப்படி போகணும்? ரினியூடாக போகணும். ஹல்லேலூயா. புதுப்பிக்கப்பட்ட நிலைமையில் போகணும். அதாவது பாருங்கள், அந்த லைசன்ஸை திரும்பி புது லைசன்ஸ் வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு நமக்கு டைம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. என்னது? எல்லாம் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாமே புதிதாயிருச்சு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். so that we may walk in the newness of life. இங்கிலீஷில் அதை பார்த்தீங்கன்னா the newness of life. ஒரு சில வாகனங்கள் வாங்குவாங்க. கார் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி 2 வாரத்துக்குள்ளே அந்த காரை பார்த்தா ஏதோ 10 வருஷம் கழித்து வாங்கினது போல் இருக்கும். ஏன்னா ஓட்டுற ஸ்டைலு. 2வது காரை முதல்ல தன்னை கழுவணும், அடுத்து உடைகளை கழுவணும், 3வது தான் கார். சில காரை பார்த்தீங்கன்னா இதில் இவன் எப்படி ஏறுறான்னு தெரியலையே. அதாவது ஒரு இடத்துல சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு இடத்துல ஆடுகளெல்லாம் போட்டு வச்சுருந்து தொழுவத்தை கழுவ மறந்துட்டாங்களாம். ஒரு 2 வாரம் கழித்து ஆடுகள்லாம் உள்ளே இருக்குது. அதுக்கு தெரியல, ஏன்னா உள்ளே இருந்தால் அது அப்படியே பழகிடுச்சு. யார் உள்ளே போனாலும் வெளியே ஓடியாந்துட்டாங்க, இருக்கவே முடியல. கடைசியில் ஒருத்தர் உள்ளே அனுப்புகிறாங்க, ஆடுலாம் வெளியே ஓடியாந்துருச்சான். இப்போ அவர் நிலைமை
இவர் உள்ளே போனது ரினியூ பண்ணலை. அவர் நம்மளை ரினியூ பண்ணணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4:16 அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபெலோஷிப் ரினியூ பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் அங்கங்கே ஒரு கூடுகை வைத்திருக்கிறோம். சில ஏரியாஸில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுருக்கோம். அது ரினியூவல் டைம். அது யாருமே அதாவது அலட்சியம் பண்ணக்கூடாது. அதை அலட்சியம் பண்ணாக்கா அதுக்கு சில காரணங்களுக்கு இப்போ நம்ம படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே எவ்ரி இயர் நம்ம கூடுகிறது, இட்ஸ் அ டைம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கே வருகிறது எனக்கு ஒரு ரினியூவலுக்காக தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நடக்கிற எல்லா செஷன்லேயும் பங்கு பெற போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு செஷன் கூட இது வரைக்கும் பல ஆண்டுகளாக தவற விட்டது கிடையாது. காலையில் 5 மணி டிவோஷனாக, அதிலேருந்து ராத்திரி 10 மணி எப்போ முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் இருந்திருக்கிறேன். யார் பேசினாலும் சிலர் பார்ப்பாங்க, அழைப்புதல் லெட்டர், ஓ இவங்கெல்லாம் தானா, இந்த வருஷம் போகலாமா வேண்டாமா. நீங்கள் வந்தால் ரினியூவல், வரலனா எக்ஸ்பயர். ஒரு சிலர் 10 வருஷம் ஆச்சுன்னா அவங்கள திரும்பி ரினியூ பண்ணுறதுக்கே பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் என்னாவது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறான். இன்றைக்கி பிற செய்திக்குள்ளே போக இருக்கிறோம். 5 முக்கியமான பகுதியில் நமக்கு ஒரு ரினியூவல் தேவை. ஒன்று, எல்லாம் தெரிந்த வாசங்கள் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 28லேருந்து 31 வரைக்கும். இதான் நம்முடைய தலைப்பு வசன பகுதி. அல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது பாருங்க, இங்கே உள்ளே வரும்பொழுது நம்மில் அநேகர் அதாவது பழமையான ஒரு நிலைமையில் சில நேரம் அப்படி தோய்ந்து போய், ஒரு சில நேரம் விசுவாசத்தில் கூட கொஞ்சம் குன்றி போய், சில நேரம் ஒரு திகைப்போடு ஒரு கலக்கத்தோடு எத்தனை முறை வந்திருக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுதே ஒரு சில, அதான் பாருங்கள், இங்கே வர்றதுக்கே சில தடைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சில தடைகளை தான் தாண்டி வந்தேன்னு சொல்கிறவங்களும் அந்த கை வைத்து, முக்கால்வாசி பேர். அல்லேலூயா. எல்லாருக்கும் வி ஹேவ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ், நிறைய காரியங்களை தாண்டி சோர்ந்து போய் இளைப்படைந்து சில நேரம் சில தடைகளைலாம் சந்தித்து அப்படி தான் நம்ம இங்கே வருகிறோம். ஆனால் இங்கேருந்து வெளியே போகும்போது எப்படி போகிறோம்? புது பலனை அடைந்து. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரினியூவல் ஆஃப் ஸ்ட்ரென்த், பவர் என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அதிகமாக ஸ்ட்ரென்த்னு சொல்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி வருது? பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து அந்த வனாந்திரத்தில் உபவாச நாட்களை முடித்து இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிறது. ஆமாம், அந்த பவர் நீங்கள் எங்கேருந்து வெளியே போகும்பொழுது த ரினியூடு பவர். ஸோ இன்றைக்கி இந்த 3 நாட்கள் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இந்த ஏரியாஸ்லாம் இங்கே இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பகுதியில் எனக்கு ஒரு ரினியூ வேணும்னு சொல்லி ஒரு ஜபத்தோடு இருங்க. கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, தமிழில் புதுன்னு சில இடத்துல புதுப்பித்துனே போட்டிருக்கு, ஆனால் இங்கே புது பலன், ரினியூடு ஸ்ட்ரென்த் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. விமானத்தில் போனவர்களுக்கு தெரியும், பிளேனில் போனவர்களுக்கு நல்லா தெரியும். இங்கே கீழேருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் பெருசாக இருக்கிறோம், காரெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் மேலே சில நேரம் இந்த ஃப்ளைட் இறங்க வரும்பொழுது நீங்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தீங்கன்னா, காரு, அப்புறம் பெரிய பெரிய லாரி, ட்ரெய்லர் ட்ரக் இருந்தால் கூட எவ்வளோ தான் இருக்கும்? இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ மேலே இருக்கிறீங்க. நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுத்து நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் பல பிரச்சனைகளை மேலேருந்து பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். அப்படியே கீழே உருட்டிக்கிட்டு சிலர் பாருங்கள் பலனற்றவர்களாய்
அப்படியே கீழே சுற்றிக்கிட்டே வருவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் புது பலன் கொடுத்து ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா ஏசாயா 41:1 நீங்கள் எடுத்து வாசித்தால், தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. வாசிங்க. பாருங்க, தொடருகிறார். 40 முடியல. ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி let கொண்டு. the people renew their strength. Let the people renew their strength. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க என்ன பலனை, ஹல்லேலூயா, ஆண்டவர் எதிர்பார்க்குற. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்த போல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் பலத்தோடு புறப்பட்டார். the strength of the Holy Spirit, the power of the Holy Spirit இங்கே இருக்கும் பொழுது ரினியூவல் in the power of the Holy Spirit கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 நாட்களிலும் ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு ரினியூவல் இன் யுவர் ஸ்ட்ரென்த் வரப்போகிறது. அநேகருக்கு ஆண்டவர் சுகத்தை தரப்போகிறார். தேவ பிள்ளைகள் வியாதியோடு இருப்பது அவருடைய சித்தமல்ல, நிச்சயமாக நம்புகிறேன். பைபிளை போல எந்த ஒரு புஸ்தகத்தில் நீடிய ஆயுளை குறித்து வாக்குகள் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் வாயை திறந்து நான் போயிடுவேன். சங்கீதம் 90வது அதிகாரத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க, என் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால். அதை எழுதினவரே 80 வயசில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்னும் ஒரு 40 ஆண்டு 120. உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குறித்த மனுஷனுக்கு குறித்த வயசு 120. அந்த 120 கம்ப்ளீட் பண்ணவர் அவர் ஒருத்தர் தான். முடிக்கிற நாளில் அவருக்கு பலன் குறையவில்லை, கண் பார்வை குறையலை. முடிக்கிற அன்னைக்கு ஆண்டவர் எங்கே தான் கொண்டு போய் கல்லறையை வச்சுருந்தார்? தன்னுடைய கல்லறைக்கு நடந்து போன ஒரே ஆள் மோசையாக தான் இருந்திருப்பார். அவருடைய அண்ணன் ஆரோன். இன்றைக்கி நம்மளால 4 பேர் தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இவரே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அனுதினமும் புதுப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, என்ன பலனை குறித்து இன்னைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கும் பொழுது அவைகளால், அதாவது 4வது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உடையவைகளாக இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியத்தில் சில தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டால் எல்லாருமே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி பல தடைகள் அரசாங்கத்தினாலே, ஆட்சிகளினாலே, சுற்றி இருக்கிற ஜனங்களினாலே, ஹல்லேலூயா, இன்றைக்கி இருக்கிற எல்லா எதிர்ப்புகளினாலே பல தடைகள். ஆனால் இன்றைக்கி when the power of God, ஹல்லேலூயா, the weapons of our warfare powered by the power of God, power of the Holy Spirit, ஹல்லேலூயா, 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 அந்த 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 அதிகாரம், அந்த வல்லமை நமக்குள்ளே புதுப்பிக்கப்படும் பொழுது எல்லா அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து இந்த இடத்துக்குள்ளே வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்ட்ரென்த் ரினியூ ஆகி நீங்கள் போகும்பொழுது தவிடுபடியாகிறதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இங்கே ரினியூவல் டைமுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஐக்கியத்தை நம்ம என்றைக்குமே அலட்சியம் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட கூடுகைகள் நிறைய ஸ்தாபனங்களில் இப்படி அவ்வளோ இந்த மாதிரி ஒரு அழகாக அரேஞ்ச் பண்ணி கிடைக்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் ரெகுலர் ஃபெல்லோஷிப்பு அங்கங்கே நம்ம ஏரியாஸில் நியமித்து கொடுத்துருக்கார் நம்முடைய தலைவர். அது நீங்கள் கண்டிப்பாக அதாவது கனப்படுத்தி, ஹல்லேலூயா, எதை விட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஷெடியூலை போட்டு நம்ம அந்த டைரியில் கரெக்டாக எழுதி அந்த நாளை ஃப்ரீ பண்ணி வச்சு நீங்கள் போனால் எவ்ரி டைம் ரினியூ ஆகும். ஹல்லேலூயா. ரினியூவல் ஆஃப் த ஸ்ட்ரென்த். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், ஹல்லேலூயா, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கு ரினியூவல் இங்கே தான் நடக்குது. ஹல்லேலூயா. இந்த 3 நாட்களில் வந்திருக்கிற எல்லாருடைய பலன் புதுப்பிக்கப்பட போகிறது. அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அப்போ உங்களை உயர்த்தி பல பிரச்சனைகளுக்கு மேலாக கொண்டு போவார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வழியாக இல்லை, பிரச்சனைகளுக்கு மேலே பறந்து செல்ல ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் விமான வசதி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பைபிளில் ஏற்கனவே ஆவியானவர் கொண்டு போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கொண்டு போயிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எலியாவை ராக்கெட்லேயே கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை ஒரு நாள் மத்தியாகத்தில் கொண்டு போகிறார்.
ஹல்லேலூயா. அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது பலன் அடையணும். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் ஞாபகத்து ஒரு பாடலான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. எஃப் கொடுங்க. புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலன். எல்லாரும் பாடுங்க. எந்தன் இயேசுவே தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற. பாடுங்க. வல்லமை தந்திடுமே. கைத்தட்டி எல்லாரும் பாடுங்க. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே, இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. எல்லாரும் சேர்ந்து. இம்மட்டும் காத்த. நல்ல சத்தமா உற்சாகமா கரங்களை தட்டி பாடும். புது கிருபை புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலன் எந்தன் இயேசுவே தந்திடுமே. ஆமென். Thank you Jesus. ஒவ்வொருவருக்கும் ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் அலைந்தேன், ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன், ஆண்டவர் அன்பினையே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன், ஆண்டவர் அன்பினையே. சேர்ந்து எல்லா கைகளை உயர்த்தி. வேண்டாதவைகளை விலக்கிடவே முத்தன் வழிதனை போதியுமே, வேண்டாதவைகளை விலக்கிடவே முத்தன் போதியுமே, புது கிருபை அழித்திடுமே, புகலிடமோ தந்திடுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. முதல்ல புதிய என்ன வரணும்? முதல்ல என்ன புதுப்பிக்கப்படணும்? பலன். ஹல்லேலூயா. புதிய பலனை ஆண்டவர் தருவார். ரெண்டாவது ஏரியா ஆஃப் ரினியூவல். ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 41வது அதிகாரம். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் 15வது வசனம். ஏசாயா 41:15. ஐசாயா சாப்டர் 41 verse 15. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை, போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை, புதிதும் கூர்மையுமான அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவா. இன்னைக்கு பாருங்க, ரெண்டாவது நம்மை ஒரு புதிதான ஒரு இயந்திரமாக கர்த்தர் மாத்தணும். புதிய பலன் மாத்திரமல்ல, புதிய ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறாரு? ஒவ்வொரு மெஷின் மாதிரி. ஹல்லேலூயா. மெஷின் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பாருங்கள், ரோலர் இருக்குது, ஜேசிபி இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடைகளை மேற்கொள்ளக்கூடிய. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புதிதான இயந்திரமாக புதிதாக்கப்படணும். இந்த இடத்த விட்டு போகும்போது எப்படி போகணும்? சாதாரண மனிதன் இல்லைங்க. இன்றைக்கி உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தால் நீங்கள் என்ன, அவர் எப்படி இருக்கார்? பயங்கர பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. சத்தமாக பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொன்ன, புதிதும் கூர்மையமான பற்கள் உள்ள இயந்திரம். ஹல்லேலூயா. போர் அடிக்கிறதற்கு. ஆமாம்,
இதில் ஒவ்வொரு வார்த்தையையும் எதிர்மறையாக ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தா, புதிதுக்கு ஆப்போசிட் என்னது? சரி, கரெக்டு. கூர்மைக்கு ஆப்போசிட் என்னது? மொக்கை. மொக்கை. ஸோ இப்போ புதிதும் கூர்மையுமான போர் அடிக்கிறதுக்குரிய இயந்திரத்துக்கு ஆப்போசிட்னு பார்த்தாக்கா, நான் உட்காந்து யோசிக்கிறேன், பழையதும் மொக்கையுமான போர் அடிக்கிற இயந்திரம். இன்னைக்கு நிறைய போர் அடிக்கிற இயந்திரம் இருக்குது. எப்படா மைக்க விடுவான்ற மாதிரி. ஹல்லேலூயா. இவன் பிடிச்சானாலே ஒருத்தர் முந்தி செய்தி கொடுப்பாரு, இன்னைக்கு உங்களை எல்லாரும் ஆழத்துக்கு கொண்டு போகிறேன். பிரச்சனை என்ன, ஆழம் போயிட்டு வெளியே வர எப்படின்னு தெரியல. உள்ளே இறங்கிட்டாரு, கூட இருக்கிறவங்களையும் எழுந்து உள்ளே போயாச்சு. மூச்சு முட்டை, இவர் எப்படா முடிப்பார், ஐயோ என்ன சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள போரடிக்கிற இயந்திரங்களாக இருக்கும். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, போரடிக்கிற மாட்டின் போர் அடிக்கிற மாட்டின் வாயை திறக்கவே விடக்கூடாது. போர் அடிக்கிற மாடாக இருக்கணுமா, இல்லைன்னா என்னங்க எங்கேயோ தாவிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இங்கே வந்திருக்கிறது எல்லாம் போர் அடிக்கிற மாடுகளை போர் அடிக்கிற மாட்டுகளாக மாற்றப் போகிறார் ஆண்டவர்ன்றவங்களை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? புதிதும் மேலே, அதாவது நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வருகிற இயேசு கிறிஸ்து பேசின பொழுது பரிசேயரை போல பேசலையாம். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படி இருந்தது? ஏன்னா அந்த பலன் இருந்தது பாருங்க. அந்த பலன் வெளிப்பட ஆரம்பித்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இயந்திரமாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் ஒரு பெருக்கம், நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி, நாளுக்கு நாள் ஒரு புதிய எல்லைகள். நிச்சயமாக நான் நம்புகிறேன். பாருங்கள், இந்தியாவில் ஹல்லேலூயா 130 140 கோடி. இப்போ இந்தியா தான் உலகத்திலே மிகப்பெரிய தேசம்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, சென்னை பட்டணத்தில் ஒரு 1.25 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே அதில் இந்த 1.25 கோடி ஜனங்கள் இருக்கிற பட்டணத்தில் 1 லட்சம் ஆத்துமாக்கள் கொண்ட ஒரு சபை கூட இல்லையா ஆண்டவரே? நான் அமைதியாயிட்டீங்க. ஹல்லேலூயா. பல 1 லட்சம் ஆத்துமாக்கள் கொண்ட சபைகளை எங்கள் பட்டணத்தில் எழுப்பின ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் உங்களால் முடியாதா? உங்களுக்கு தான் பலன் தர்றாரு. அந்த பலனை டெய்லி புதுப்பித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான உங்கள் சபை அந்த பகுதியில் ஒரு 1 லட்சம் ஆத்துமாக்கள் உள்ள சபைகளாக மாற முடியும்னு விசுவாசிக்கிறவங்களாம் கைவர்த்து, அப்படிப்பட்ட ஒரு புதிதாக்கப்பட்ட இயந்திரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் பழையதும் மொக்கையுமான போர் அடிக்கிற இயந்திரமாக அல்ல, புதிதும் கூர்மையுமான போர் அடிக்கிற இயந்திரம். போர் அடிக்கிற இயந்திரத்துக்கும் போர் அடிக்கிற இயந்திரத்துக்கும் ஒரே வித்தியாசம். ஒன்று போர் அடிக்கும், அடுத்தது போர் அடிக்கும். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களை இப்படியாக புதுப்பிக்க விரும்புகிறார். அதுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்கிறார். இந்த 10வது வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உருவாக்குவேன். எல்லா தடைகள், உலகத்தின் எந்த தடையாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக, தேவ ஊழியர்களுக்கு முன்பாக அது தௌடியபடி ஆகப்படும். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன் சமபூமியாவாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்பொழுது ஒரு சாதாரண மனிதனாக இல்லை, ஹல்லேலூயா, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரங்களாக போகிறேன். எங்கள் காலையில் கழட்டி வச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர். ஐயோ மாட்டாமல் மறந்துட்டோம், அந்த பல்ல சொல்லலை. ஹல்லேலூயா. நாங்கள் முந்தைய ஒரு வாட்டி பூட்டானுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கறி, என்ன கறினே சொல்ல முடியல. திடீர்னு யாரோ பொருளி கிளப்பிட்டாங்க, இது நாய்க்கறின்னு. ஹல்லேலூயா. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் மணிப்பூருக்கு போயிருந்தேன், இம்பாலுக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் கேர்ஃபுல்லாக இருங்க, ஆட்டு தோல் போர்த்தி நாய்க்கள் வரும். அப்படியே பயமாயிருச்சு, நாளைக்கு என்ன சாப்பாடு போட போகிறானே இவன். நல்ல வேலை இது வரைக்கும் பார்த்துடாது. அன்றைக்கி அந்த சர்வீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாய் உள்ளே வந்து உட்காந்து படுத்துச்சு. சரி பரவாயில்ல, இங்கே வந்து நாய்களுக்கெல்லாம் பாதுகாவல் இருக்குது அப்படின்னு தைரியமாக உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்தா நல்ல வேலை அந்த பாஸ்டர் சொன்னதுனால அன்றைக்கி மீன் குழம்பு போட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏதாவது மட்டன் சிக்கன்னாக்கா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த பூட்டானில் அப்போ அப்பா கூட சில 2 விசுவாசிகள் வந்திருந்தாங்க. அந்த டைமில் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தட்டில் இருக்கிற கறியை எடுக்க பார்த்தார். ஏன்னா அந்த கறி அன்றைக்கி ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்டா இங்கே எடுக்கிறாருன்னு அப்படின்னு கேட்டாக்கா சொன்னார், எனக்கு கறி கடிக்க முடியல, அவர் தட்டில் வச்சுட்டேன், பல்லும் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ கறியில் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறேன்?
ஆனால் புதிதும் கூர்மையுமான ஹல்லேலூயா பற்கள் உள்ள. ஒரு சிலருக்கு பல்வலியோடு இங்கே வந்திருப்பீங்க. ஆண்டவர் புதிய பல் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசி? எங்க கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. வளராத பல் திடீர்னு வளர ஆரம்பிச்சு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை போரடிக்கிற இயந்திரங்களாக புதுப்பிக்க போகிறாரு. அதுக்காக தான் இந்த நாளில் ஒரு ரினியூவலுக்காக வந்திருக்கிறீங்க. லைசன்ஸ் ரினியூவலுக்காக போய் ஒரு நாள் முழுக்க ஆர்டிஓ ஆஃபீஸில் உட்கார தெரியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம மினிஸ்ட்ரி ரினியூவலுக்காக வந்தால் எப்போ முடிப்பாங்க? காலையில் இங்கே வேலை இருக்குது, அங்கே வேலை இருக்குது, எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே உட்காந்திங்கன்னா 3 நாள் போகும்போது ரினியூடாக போவீங்க. ஹல்லேலூயா. 3வது ரினியூவல் இங்கே பார்க்கும் பொழுது ஏசாயா 51வது அதிகாரத்தில் தாவீது ராஜா கேட்குறார் 10வது வசனத்தில், ரினியூ த ரைட் ஸ்பிரிட் விதின் மீ அப்படின்னு சொல்கிறார். நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும். சத்தமாக அதை வாசிங்க. சங்கீதம் தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? சங்கீதம் 51:10. சகல காட்டு ஜீவன்களும் இல்லை, சங்கீதம் 51:10. சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே ரினியூ த ரைட் ஸ்பிரிட் விதின் மீ. ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு அவர் அங்கே தான் மூல வசனத்தில் கண்டுபிடிச்சிட்டார். இந்த அதிகாரத்தில் 19 வசனத்தில் இதான் மைய வசனம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருந்த ஸ்பிரிட் சரியில்லை, ராங் ஸ்பிரிட். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற நிறைய தவறான ஆவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏகப்பட்ட மனைவி பிள்ளை இருக்குது, அது பத்தலைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்க மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. அதானே இந்த சங்கீதத்துக்கே பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துருக்கிற நல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் கண் எங்கே போகுது? பக்கத்து வீட்டில் போயிடுச்சு. சொல்லாமல் சொல்லக்கூடாது, இல்லை நடந்தது தான் சொல்கிறேன் நான். அதுக்கு காரணம் என்ன? அவருக்குள்ள ஸ்பிரிட் சரியில்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. சிலருக்கு இதான் பாருங்கள், அடுத்தவனுக்கு இருக்குது தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம். தட் இஸ் நாட் அ ரைட் ஸ்பிரிட். சரியான ஆவி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறத பார்த்து அதை வளர்ப்பதுக்குரிய காரியங்களை செய்வோம். எதிர்மாரி விசுவாசிக்கிறீங்க? அந்த ரைட் ஸ்பிரிட் ரினியூ ஆகும். சில நேரம் ஊழியத்தில் ஒரு ராங் ஸ்பிரிட்டோடு இருப்போம். இங்கே வரும்பொழுது அந்த ரைட் ஸ்பிரிட்டை ஆண்டவர் உருவாக்குவார். அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்தாபனம் இன்றைக்கி ஆண்டவர் அந்த மூல உபதேசங்களை இன்ன வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறார். எந்த மாற்றமும் இருக்குதா? ஹல்லேலூயா. ஆரம்ப நாளில் இருந்த அந்த அதே அர்ப்பணிப்போடு கூட இன்றைக்கி நம்முடைய தலைவர் நம்மை கொண்டு போயிட்டு இருக்கிறார். இங்கே வரும்பொழுது அவருடைய ஆவியோடு கூட நம்ம ஒத்து போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. யோவானையும் அன்றைக்கி யாக்கோபையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தது எலியாவை போல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்துருக்கிற வரங்கள் வல்லமைகளை தவறான நோக்கத்தோடு பயன்படுத்த. தட் இஸ் த ராங் ஸ்பிரிட். ஹலே, இங்கே வந்திருக்கிறது ரெனியூவல் ஆஃப் த ரைட் ஸ்பிரிட். ஹலேலோ. இந்த ஸ்தாபனத்தோடு கர்த்தர் நமக்கு ஐக்கியம் கொடுத்துருக்கிறார், நடத்தி வருகிறார். இந்த 3 நாட்கள் வரும்போது நமக்குள்ளே ஒரு ஆவியிலே ஒரு புதுப்பித்தல் வரப்போகிறது. ஊழியத்தில் மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் நான் சொல்கிறது எல்லாம் ஊழியத்துக்கு மாத்திரம் எடுக்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே. ஹலேலோ. இன்னைக்கு குடும்ப உறவில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த ராங் ஸ்பிரிட். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு மாப்பிள்ளை கேட்டாராம், பொண்ணு வீடு எவ்வளோக்கு போகணும்? அது ரைட் ஸ்பிரிட்டா ராங் ஸ்பிரிட்டா? பொண்ணு வீடு எவ்வளோ விலைன்னு கேட்டால் பரவாயில்ல, எவ்வளோவுக்கு ஏன் போகிறதுக்காக வந்துறியா? கடைசியில் அவர் தான் போக வேண்டியது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பல பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற ராங் ஸ்பிரிட். அண்ட் நம்ம நினைக்கிறோம் மற்றவனுக்குள்ளே இருக்கிற ராங் ஸ்பிரிட்னு. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் சரியாச்சுன்னா அடுத்தவனுக்குள்ளே இருக்கிறது சரியாக மாற்றிடும். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு தானே நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இது வரைக்கும் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பலன் புதுப்பிக்கப்படணும், இயந்திரம் புதுப்பிக்கப்படணும், ஆவி புதுப்பிக்கப்படணும். 4வதாக பார்க்கும் பொழுது ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறது. திங்கிங் ப்ராசஸ் இல்லை, மைண்ட் ரெனியூவல் ஆஃப் த மைண்ட். ஸ்பிரிட் வேற, மைண்ட் வேற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிந்தனை திறன் மாற வேணும். தேவ ஊழியருடைய சிந்தனை திறன் அவருடைய சிந்தனையை போல மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தான் சொல்கிறாரு பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அவர் யோசித்தது போல, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும்
தேவனுக்கு சமமாக இருப்பதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஸ்தானங்களோ பதவிகள் பட்டங்கள் பொறுப்புகள் அதெல்லாம் ஒன்றத்துக்கும் உதவாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சில நேரம் ஆண்டவர் இது மாதிரி சில சத்தங்களை கொடுப்பார். ஊழியம் முக்கியமல்ல, உறவு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது எனக்கு. ஊழியம், சத்தமாக சொல்லுங்கள், ஊழியம் முக்கியமல்ல, தேவனோடு இருக்கிற உறவின் வெளிப்பாடு தான் அந்த ஊழியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் the manifestation of your relationship with your master will bring out the blessing in your ministry, nothing else. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பதவிகள் பட்டங்கள் பொறுப்புகள் எல்லாம் இதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவரோடு உறவாடுகிறவர்கள் அந்த அந்த நித்திய உலகத்தில் அவரோடு தங்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நல்லா புரிந்து, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை மனம் புதிதாகிறதுனால இன்னைக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சபை வளருவதற்கு கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவருக்குள் இருந்த சிந்தை, இதில் ஒரு புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ள நம்ம சிந்தை மாற வேண்டும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1 கொரிந்தியர் சபைக்கு நீங்கள் எழுதும் பொழுது 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஒரு மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரே யோசனை என்று ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏக யோசனை, ஒரே சிந்தையில் இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரே பக்கமாக இழுக்கணும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுல. அதில் ஒரு புதுப்பித்தல், இன்னைக்கு சிந்தனையில் ஒரு புதுப்பித்தல், renewal of the mind. Hallelujah. Let your mind be renewed. The transformation through the renewal of your mind. Hallelujah. மனம் மாற்றம் தான் இருக்கிறதுல பெரிய மாற்றம். மனம் மாறி குணம் மாறணும். Hallelujah. அந்த மனது மாறிடுச்சுன்னா, Hallelujah, உங்கள் குடும்பத்திலையும் மனம் மாறணும். திருமணமான அன்னைக்கு உங்கள் மனது எப்படி இருந்தது? கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏக யோசனை இருந்தது அல்லவா? ஏன் இன்னைக்கு இல்லை? இந்த 3 நாட்களில் அதை கர்த்தர் கொண்டு வருவாராக. எந்த பேச்சுவார்த்தையும் அல்ல, எந்த அடிதடியும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு புதிதாக்குதலை உறவுகளிலும் கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஊழியக்காரனுடைய ஊழியத்தை கர்த்தர் தடை பண்ணுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம தான் இடம் கொடுத்துட்றோம். ஹல்லேலூயா. அதில் முதல்ல வர்றது நம்ம குடும்ப உறவில் சில பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துரும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி அந்த மனசு மாறி நம்ம வீட்டுக்குள்ளேயும் முதல்ல மகிழ்ச்சி வரணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் வரணும், ஆசீர்வாதம் வரணும். நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யணும், குடும்பமாக நிற்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் குடும்பமாக செய்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு தருணம் தான் இன்னைக்கு. நான் எப்பயுமே யோசிக்கிறது, உலக பிரகாரமாக ஒரு வேலை பிடிக்கலைன்னா ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம். ஒரு வியாபாரம் பிடிக்கலையா மூடிட்டு வேற திறந்துடலாம். ஆனால் இந்த எஜமான்ட்டு ரிசைன் பண்ணிட்டு எங்கே போக முடியும்? யாராவது யோசிச்சு பாருங்க. என் கூட வேலை செய்கிறவங்கள்ட்டலாம் அவ்வப்போது நான் சொல்ல செய்ப்பா டைம் கிடைப்பா கவனமாக அது இவர்கிட்ட ரிசைன் பண்ணி எங்கே போவேன்னு யோசிச்சு பாரு. போக முடியுமா? போனால் நிற்குமா? ஆமாம், ஒருத்தர் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போனார். இது மாதிரி தான் ஆயிடும். சிலர் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுனால கூட இருக்கும் எல்லாவனுக்கும் புயல். முதல்ல அவர் தூக்கி வெளியே போடுங்க, கடைசியில் தூக்கி போட்டுருவாங்க. நான் யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் எங்கே தான் ஆரம்பிக்குது? யோசிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பெலனில் இருக்கிறாங்க. அல்ல, அப்புறம் இயந்திரத்துக்கு அப்புறம் ஆவிக்கு இப்போ எங்கே வரணும்? மனசு. ஆனால் நம்ம மனசு எங்கே இருக்கட்டும்? எப்படி ஆகலும் தேவராஜ்யம், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த சிந்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு புதுப்பித்து நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு நேரம் முடியுது. நான் இதோட முடிக்கிறேன். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்தால், ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, பலிபீடம் என்று சொல்லும்போது அந்த ஊழியம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், ஆசாரிய ஊழியத்தை புதுப்பித்து. இன்றைக்கி ரினியூவல் இன் யுவர் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. அது மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 11, 12 வசனங்கள் எல்லாம் 12வது வசனத்தை வாசித்தால், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு ஒரு உடன்படிக்கையில் ஒரு புதுப்பித்தல், ஊழியத்தில் உடன்படிக்கையில் ஒரு புதுப்பித்தல், ரெனியூவல் ஆஃப் த மினிஸ்ட்ரி அண்ட் த கவனன்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ளே வரும் பொழுது தேவனோடு இருக்கிற அல்லேலூயா அந்த உறவிலே ஒரு புதுப்பித்தல் உண்டாகணும். 5வதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஊழியத்தில் ஒரு புதுப்பித்தல், உடன்படிக்கையில் ஒரு புதுப்பித்தல். அல்லேலூயா. இதை யோசித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. 1 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் என்று தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? ரெனியூ த கிங்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோம்? நல்ல சமாரியன் ஐக்கியத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நல்ல சமாரியன் ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்பது நம்ம இங்கே இருக்கிற காரியங்களை செய்கிற எல்லா நல்ல சமாரியன் சபைகளும் ஒரே மாதிரி வளர வேண்டும். ஸோ அதுக்கு ஒரு புதுப்பித்தல், ராஜ்யத்தின் புதுப்பித்தல். இன்னைக்கு இந்த ஐக்கியத்தின் புதுப்பித்தலை கர்த்தர் இன்னைக்கு இந்த 3 நாளில் கொண்டு வர போகிறார். அதுக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும், கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல நம்ம குடும்பத்தில் ஒரு புதுப்பித்தல், தனி மனிதனில் முதல்ல புதுப்பித்தல், 2வது குடும்பத்தில், 3வது ஊழியத்தில், நம்முடைய ஸ்தாபனத்தில் ஒரு புதுப்பித்தல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நம்ம எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த 5 பகுதிகளில் அல்லேலூயா, இன்னும் நிறையா இருக்கலாம், ஆனால் முதல் செஷனில் அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஞாபகப்படுத்தினது, பலன் புதுப்பிக்கப்படணும், இயந்திரம் புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. ஆவி புதுப்பிக்கப்படணும். நிலைவரமான ஆவி, சாதாரண ஆவி இல்லை. என்ன ஆவி? ரைட் ஸ்பிரிட் ரெனியூ ஆகணும், மைண்ட் ரெனியூ ஆகணும், மினிஸ்ட்ரி, கவனன்ட் அண்ட் அவர் ஃபெலோஷிப் புதுப்பிக்கப்படணும். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி எல்லாரும், புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்று, பண்படுத்து பயன்படுத்து பண்படுத்து. சபையார் கைகளை வைத்து சொல்லுங்க, ஆளுகை செய்யும் ஆவி பலியாய் தந்தே. ஒப்பு கொடுப்போமா? தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் புதிதாக்குகிற தேவன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், சங்கீதம் 104வது அதிகாரம் 30வது வசனத்தில், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று. Thou renewest the face of the earth. நீ பாருங்க, ஏதாவது பழசா இருக்கா யோசித்து பாருங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அல்லேலூயா, அந்தந்த காலத்தில் இலைகள் உதிர்ந்து திரும்பி வளர்ந்து புதிதாகி ஒரு மழை பெய்து செழிப்புண்டாகி, இது யார் செய்கிறா? பூமியை புதிதாக்கி கொண்டிருக்கிற உங்களை என்ன புதிதாக்குவாரா? ஆக்க மாட்டாரா? ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்கணும். பூமி ஒப்பு கொடுக்குது. அதே போல கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் இறங்கும் பொழுது அது பனியை போல இறங்கும் பொழுது ஓசியா 14 சொல்லியிருக்கு பாருங்க. அல்லேலூயா. சங்கீதம் 103:5 இப்படியாய் சொல்லுகிறது, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன். இங்கிருந்து போகும்போது ஒரு 10 வருஷம் ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டவர்களா போகணும்னு எத்தனை பேருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. புதிதாக்குகிற தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு நம்ம அர்ப்பணித்து கைகளை உயர்த்தி மறுபடியும் அந்த சரணத்தை பாடுவோம்.
புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து விடும் உருமாற்று, பண்படுத்து பயன்படுத்து, பண்படுத்து பயன்படுத்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன். ஆமென். ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. 3 ஏரியாஸ் ரெனியூவலுக்கு நம்ம கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டிய ஒன்று, உள்ளான மனிதன். இதெல்லாம் செய்தியில் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இங்கே வரும்பொழுது நீங்கள் நிறைய ஊழியர்கள் சரியாக ஜெபிக்கிறது இல்லை. உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் கட் பண்ணிட்டு நிறைய கமிட்டி மீட்டிங் போயிட்டு இருக்கிறீங்க. நிறைய கமிட்டி, ஏகப்பட்ட ஃபெலோஷிப்பில் இருக்கும், இதில் இருக்கிறோம் அதில் இருக்கிறோம். அதில் வேறு நிறைய பேர் டாக்டர் ஆகிட்டுறோம், ஒரு ஊசி கூட போட தெரியாதானா? எல்லாம் இதை தேடி அதை தேடி போய் கடைசியில் உபவாச நாள் கிடையாது. ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் நம்ம வாசித்தா தான் மற்றவனை 4 அதிகாரம் வாசிக்க சொன்னால் நீ கண்டிப்பாக 6 அதிகாரம் 8 அதிகாரம் 10 அதிகாரமாக அது வாசிக்கணும். பைபிள் ரீடிங் குறைஞ்சிருச்சு. எஜமானோடு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரும்பொழுது நம்ம ஸ்தாபன தலைவரோடு பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஐக்கியம் வளரும். ஹல்லேலூயா. அவ்வப்போது ஃபோன் பண்ணி பேசுங்க, எப்பயும் ஃபோன் எடுப்பாங்க. ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு முதல்ல நம்ம உள்ளான மனிதனில் ஒரு புதுப்பி. இப்போ கேட்கும்போது ஆண்டவரே என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ரினியூவல் வேணும். எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்குது? கைகளை உயர்த்து. ஆண்டவரே, அதை முதல்ல நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி உம்மோடு இருக்கிற உறவில் ஒரு புதுப்பித்தலை எனக்கு கொண்டு வாங்க. வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுல, உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்கிற ஒரு புதுப்பித்தல் தாரு. நல்ல கைகளை உயர்த்தி. ஒருத்தர் கூட சும்மா இருக்கும், நல்ல கை உயர்த்தி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த ரினியூவல் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரினியூ பண்ணுங்க, ரினியூ பண்ணுங்க. இங்கேருந்து போகும்பொழுது உம்மோடு இருக்கிற உறவில் சீர்பட்டவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எந்த குறைகள், பாவங்கள், ஹல்லேலூயா, அலுவல்கள், தடைகள், இடையூறுகள் எதுவாக இருந்தால் அதை இப்பொழுது நீக்கி மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மன்னிச்சிருங்க. மற்றதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெப நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கிற உறவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல, மன்னிச்சிருங்க, பலப்படுத்துங்க. 2வது குடும்ப உறவு. இது இல்லைன்னா ஊழியம் சரி இருக்காதுங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அதாவது ஏக சிந்தை வரலன்னா சபையில் அந்த ஒற்றுமையை பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி ரினியூவல் ஆஃப் த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். இங்கே உள்ளே வரும்பொழுது கூட ஒரு சிலர் சரியான உறவில் நீங்கள் வரல. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இணைத்தது யார்? இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று, நாங்கள் நலம் போலம் பாருங்கள், அமைதியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாவின் கட்டுகள்லாம் அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் போதிக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டு நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் எந்த காரியம் 2 பேரை விட்டு கொடுத்துருங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவோடு இணைஞ்சிருங்க. கொஞ்சம் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்ப உறவில் ஒரு புதுப்பித்தலை தாருங்க. எதுவுமே நீங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். எஜமான் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்படணும்னா எஜமானுடைய ஊழியம் சாட்சியாக நிற்கணும். நம்ம வீட்டில் ஒரு ஐக்கியம் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சமாரின் ஐக்கியம் வளரணும்னா நம்ம குடும்ப ஐக்கியம் வளரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ ஒரு மாற்றத்தை கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை ஒப்புரவாகிற நேரம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்ப உறவுகளை எல்லாம் புதுப்பித்தரலும். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாருடைய குடும்ப உறவுகளை ஒரு புதுப்பித்தலை கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. எல்லா தடைகள், பிசாசான் கொண்டு வந்த எல்லா போராட்டங்கள், இதுவரைக்கும் குடும்பங்களில் செயல்பட்ட எல்லா அசுத்தாவின் கிரியைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமுடைய அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்று சொன்னீரே. அந்த தெய்வீக சுகம், அந்த உண்மையான சமாதானம் ஒவ்வொருடைய வீட்டில் விளங்க செய்வீராக. ஹல்லேலூயா. அநேகர் ஊழிய பாதையில் ரொம்ப சோர்வோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருப்பீங்க.
பல காரியங்கள் நிமித்தமாக இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, எனக்கு கலக்கத்தோடு வந்திருப்பீங்க. கொஞ்சம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை நீங்கள் புதுப்பித்தல், அந்த பலிபீடத்தை அன்னைக்கு ஆசா புதுப்பித்தது போல எங்கள் பலிபீடம் புதுப்பிக்கப்படும். அல்ல எங்கள் சபை புதுப்பிக்கப்படும். ரினியூவல் இன் அவர் மினிஸ்ட்ரி அண்ட் சர்ச் கவர்னன்ட். அல்ல ரினியூவல் ஆஃப் த கிங்டம் இன் அவர் ஏரியா. ஆண்டவரே நீர் கொண்டு வருவீராக. ஆசீர்வதி ஆசீர்வதி. வந்த ஒவ்வொரு கேளுங்க, நல்லா கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. அந்த அழைச்ச அன்னைக்கு இருந்த அந்த ஒரு புதுப்பித்தல் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவரே ஒரு புது பலன் தருவீராக, புதிய கிருபைகளை தருவீராக, புதிய வரங்களை தருவீராக. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.